அதேபோல இன்னைக்கு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பல்வேறு அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை உங்களிடத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு வரிச்சுமை அதிகமாயிடுச்சு, வரிச்சுமை அதிகமாயிட்டுது. இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்ந்துட்டுது. இதனால பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து பொதுமக்களை விடுவிக்கின்ற விதமா எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவி தொகை வங்கியிலே செலுத்தப்படும். மாதந்தோறும் குடும்ப தலைவியின் பெயரிலே 2,000 ரூபாய் வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைதாருக்கும் விலை இல்லாமல் பிரிட்ஜ் வழங்கப்படும். ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு தைப்பொங்கல் என்றும் பொங்கல் தோப்பு கொடுப்போம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி என்று நம் பெண்களுக்கு பட்டுப்புடவை வழங்கப்படும். அதே போல விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி மும்முனை மின்சாரம் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இன்னைக்கு நகர பகுதியில் கடை வச்சிருக்கிறாங்க, வீதியில் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி, மாற்றுத்திறனாளி கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி. அதோட நம்முடைய ரேஷன் கடையில் வழங்கப்படுகிற அரிசிக்கு சற்று தரம் குறைவாக இருப்பா சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி வளர்ந்த உடனே எப்படி மளிகை கடையில் தரமான அரிசி கிடைக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். அது எத்தனை ஆயிரம் கோடி ஆனாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை இல்லை. ரேஷன் கடையில் போடுற அரிசி கடையில் இருக்கிற அரிசியை விட தரமான அரிசியாக இருக்கும். எப்பொழுது விலையில்லா அரிசி தான் கொடுக்குறோம், இனி எதிர்காலத்தில் விலையில்லா பருப்பு கொடுக்க போகிறோம், விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும்.